மார்னிங். எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மேனகைஸ் vlog. இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இனிமையாக அமையறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ என்னோடய டேஸ் வந்து எப்படி இருக்கும் மார்னிங், அதாவது என்னோடய கோல்டன் ஹவர்ஸ் வந்து எப்படி இருக்கும் மார்னிங் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் கேப்சர் பண்ணியிருக்கேன். வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். எல்லா நாளும் இப்படி அமையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா எங்கள் வீட்டில் நான் இதை தான் செய்வேன், நீ இதெல்லாம் தான் செய்யணும் அப்படிங்கிற ஒரு ரூலே கிடையாது. யார் முதல்ல எழுந்திக்கிறோமோ நாளைக்கு தேவையான விஷயங்களை 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் படுப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது நான் முன்னாடி எழுந்திரிச்சேன்னா நான் அந்த வேலைகளெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இல்லை எனக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் எழுந்திரிச்சாங்க வந்து ரெடி ஆகிட்டாங்கன்னா அவங்க எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிப்பாங்க. ஸோ நாங்கள் தான் பார்க்கணும், நீங்கள் தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு வேறுபாடே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த டேஸ் அவங்க தான் முன்னாடி எழுந்திரிச்சிருப்பாங்க. ஏன்னா நைட் எனக்கு ஷிஃப்ட் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால் இப்படி தான் எங்களோட மார்னிங்ஸ் இருக்கும். ஸோ இன்றைக்கி லக்கிலி நான் சீக்கிரமாக எழுந்திரிச்சிட்டேன். அதனால் காலையில் எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரியும் பண்ண ஆரம்பித்தாச்சு. எல்லாருக்குமே வீட்டில் ஒரு பாயிண்ட் வந்து இல்லை ஒரு பிளேஸ் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். அது அவங்கவுங்களுக்கு வேறுபடும் இல்லையா? எனக்கு வந்து என்னோடய கிச்சன் க்ளீனாக இருந்துச்சுன்னா என்னோடய டேவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அடுத்த வேலை பார்க்க போவோம். அதுக்கடுத்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா, முக்கியமாக இந்த 2 விஷயத்தையும் தான் ஆக்சுவலி நான் காலையில் எழுந்ததும் பண்ணுவேன். ஒன்று, என்னோடய கிச்சனை க்ளீனாக வச்சுக்கிறது அன்னைக்கு நாளைக்கு சமைக்கிறதுக்கு முன்னாடி. 2வது கோலம் போடுறது. ஏன்னா மெடிடேஷனுக்குன்னு தனியாக நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணுறது இல்லை இல்லையா? ஸோ எனக்கு இந்த கோலம் போடுறது வந்து மெடிடேஷனுக்கு ஈக்குவலான ஒரு பீஸை தரும். ஒரு நாளைக்கான கிளாரிட்டி நம்மளுக்கு தேவைப்படுறதுக்கு நம்ம மைண்ட் வந்து ஃபஸ்ட்டு அதுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கணும் இல்லையா? ஒரு விஷயத்த மட்டும் ஒரு 5 நிமிஷமாச்சும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணாதான் அன்னைக்கு நாளில் நடக்கிற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து தெளிவாக பண்ணுவோம். இது வேணால் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா பண்ணி பாருங்கள். மெடிடேஷனோட பெனிஃபிட்டுமே அதுதான். நம்ம அன்னைக்கு அந்த 10 நிமிஷம் அமைதியாக நம்ம மைண்டை எதுலேயுமே செலுத்தாமல் உட்காந்துட்டோன்னா அன்றைக்கி பண்ண போகிற எல்லா விஷயத்துலையுமே நம்ம கான்சன்ட்ரேட்டிங்காக அந்த டைம்குள்ளே முடிச்சிடலாம். ஸோ அதுக்கு எனக்கு கோலம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அது ஒரு விஷயம். 2வது என்னோடய கிராட்டிடியூட் டைம். கோலம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா விளக்கேற்றிட்டு ஒரு நல்ல வாசனையாக இருக்க தூபத்தை கொளுத்தி வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் அந்த கடவுளுக்கு வந்து நீங்கள் எங்களுக்கு கொடுத்தது எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு, என்னையனால உங்கள் கையில் ஒப்படைக்கிறேன், நல்லபடியாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய அன்றாட வேலைகளை நான் பார்க்க ஆரம்பிச்சிருவேன். ஸோ இதுதான் என்னோட கோல்டன் ஹவர். ஒரு அம்மாவுக்கு இதெல்லாம் ஈஸியாக கிடச்சிருமா இந்த டைம்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் நமக்காக நம்மளே எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லியும் எந்திரிக்கிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் முன்னாடி எழுந்திரிச்சு உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள். அப்புறம் தெரியும் சேஞ்சஸ். உங்களுக்கும் இந்த மாதிரி மார்னிங் ரிச்சுவல் ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு vlogல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.